அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அந்த பிள்ளைகள் தங்களுடைய வளர்ப்பில் மாற்றமாகி விடுகிறது. அந்த டிவியில் உள்ள தானே பார்க்கும், அந்த ஆடல் பாடல்கள் தானே பார்க்கும். பெற்றோர்களான நம்ம ஒரு ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் அப்படி என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம இறங்கி நின்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? நம்ம ஊர் கருப்பூர்ல ஒரு ரூபர் தொழிலை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஆட்டோல. ஒரு வீட்டில் பள்ளிக்கு புறப்பட்டு நிற்கிற ஒரு பையன் தெருவில் நின்று ஸ்டெப்பு போடுறான், பாட்டு பாடிக்கிட்டு ஸ்டெப்பு போடுறான். ஏன்னா அந்த குழந்தைய அவர்கள் எந்த அளவுக்கு வளர்த்திருப்பார்கள் இதே நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்கூல்ல சொல்றாங்க, போய் சேர்த்த அந்த ஸ்கூல்ல ஏன் நம்ம சொல்லக்கூடாதா, என் குழந்தை வந்து இந்த மாதிரியான தீய பழக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் குழந்தைய அந்த ஸ்கூல்ல வந்து விடல. இந்த ஸ்கூலில் நாங்கள் விடுவது எங்கள் குழந்தை முன்னேற வேண்டும் நல்ல நோக்கத்துல தான் நம்ம செய்யறோம். ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க, இஸ்லாம் தடுக்குதா? நீங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறத வந்து இஸ்லாம் என்றைக்காவது தடுத்திருக்கா? சிறந்த கல்வியை கொடுங்கள் என்றுதான் இஸ்லாம் உங்களை ஏவுகிறது. அப்பேற்பட்ட கல்வியை நம்ம என்ன செய்யறோம்?